ஒரு சில பேர் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் காலையில நேரத்தில் உங்களால் எந்திரிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் சீக்கிரமாக எந்திரிக்கிறதுக்கான சூப்பரான 5 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய இன்டென்ஷனை என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் காலையில் 6 மணிக்கு பீச் போகிறோம் அப்படின்னா காலையில் கண்டிப்பாக நம்மளால் 6 மணிக்கு எந்திரிக்க முடியும். அதே மாதிரி ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அப்பையும் நம்மளால் சீக்கிரம் எந்திரிக்க முடியும். ஆனால் அதே இது நம்ம படிக்கவோ இல்லை வேலை செய்கிறதுக்கோ வாக்கிங் போகிறதுக்கோ நீங்கள் எந்திரிக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணிக்கோங்க. அந்த கோலுக்காண்டி நீங்கள் காலையில் எந்திரிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா காலையில் வாக்கிங் போகணும்னு செட் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு இத்தனை மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக காலையில் எந்திரிக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்டு தூங்குங்க. அப்படி தூங்கணும்னா கண்டிப்பாக நம்மளால் காலையில் எந்திரிக்க முடியும். எல்லாருக்கிட்டையும் ஒரு கோல் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு டவுட்டு தான். ஆனால் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ஒரு கோல் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னு கூட டைப் பண்ணுங்கள். நம்பர் 2, உங்களுடைய அலாரம் கிளாக்கை தலைக்கு பக்கத்தில் வைக்கவே வைக்காதீங்க. ஏன்னா அலாரம் கிளாக்கு தலைக்கு பக்கத்தில் வச்சு தூங்கினோம்னா அலாரம் அடிக்கும்போது அதை பாதியிலே தூக்கத்திலே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுடைய அலாரம் கிளாக்கை நீங்கள் படுக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ தூரம் தள்ளி வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் தள்ளி வச்சுருங்க. இல்லைனா எந்திரிச்சு போய் ஆஃப் பண்ணுற அளவுக்கு கூட நீங்கள் தள்ளி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அலாரம் அடிக்கும்போது நீங்கள் எந்திரிச்சு அலாரத்தை ஆஃப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அமையும். அப்போ உங்களுடைய தூக்கம் கண்டிப்பாக கலைஞ்சிடும். மொபைலில் அலாரம் வைக்கவே வைக்காதீங்க. கிளாக்கில் அலாரம் வைக்கிறது ரொம்பவே நல்லது. என்னதான் நீங்கள் அலாரம் கிளாக் வச்சு தூங்கினாலும் அலாரம் கிளாக்கை நான் ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டிப்ஸுக்கு லைக் பண்ணுங்கள். நம்மள எத்தனை பேர் அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு தூங்குறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குருவோம். நம்பர் 3, எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுங்கள். ஏன்னா எப்படியோ அலாரம் அடித்ததில் எந்திரிச்சிடுவீங்கன்னு வச்சுக்குவோம். அரை தூக்கத்திலே நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு தூக்கம் நல்லா கலைஞ்சு போகாது. அதனால் நீங்கள் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தூக்கம் எல்லாம் கலைஞ்சு போயிடும். ரொம்பவே பிரைட்டாகவும் இருப்பீங்க. உங்கள் வீட்டில் யாராவது காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்பர் 4, 1 டம்ளர் தண்ணி கண்டிப்பாக காலையில் குடிங்க. காலையில் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் அது கூட 1 டம்ளர் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இன்டர்னல் ஆர்கான்ஸும் சுறுசுறுப்பாக மாறிடும். ஏன்னா நைட்டு நம்ம 8 மணி நேரம் தூங்கியிருப்போம். இடையில தண்ணியே குடிச்சிருக்க மாட்டோம். ஸோ நம்மளுடைய உடம்பு ரொம்பவே டயர்டாக இருக்கும் தண்ணி இல்லாமல். ப்ரஷ் பண்ணினதுக்கு அப்புறமாட்டி 1 டம்ளர் தண்ணி குடிச்சிருங்க. உங்களுடைய தூக்கம் எல்லாம் கலைஞ்சு நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருப்பீங்க. ஒரு சில பேருக்கு காலையில் நம்ம ஏன் எந்திரிக்கணும்னு டவுட் வரும். என்னால் மல்டிபிள் டாஸ்க்கு கூட செய்ய முடியும். ஸோ காலையில் நீங்கள் எந்திரிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கமெண்ட் பாக்ஸில் லிங்க் பின் பண்ணியிருக்கிறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்பர் 5, தூங்க போகும்போது உங்களுடைய திங்ஸை உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் காலையில் எதுக்காண்டி எந்திரிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்களோ அதை செய்கிறதுக்கான தேவைப்படுற திங்ஸை ஈஸியாக எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் காலையில் எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி குடிச்சிட்டு சுறுசுறுப்பாக வேலை பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா பாதி நேரம் தேடுறதுலே வேஸ்ட் ஆயிரும். அதே மாதிரி தேடுறதுக்கு சோம்பேறிப்பட்டுட்டு நீங்கள் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஃபாலோ பண்ணும்போது உங்களாலையும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.